शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। तदेवं तत्त्वज्ञानादीनां प्रयाणं विदेहमुक्ति जीवन्मुक्तिवशात् गुणप्रधानभाव व्यवस्था सिद्धा. இந்த மூணு விஷயங்கள் போயிட்டே இருக்கு. தத்துவஞானம், வாசனாட்சயம், மனோநாசம். இது மூணு குணப்பிரதான பாவம். ஒண்ணுக்கு இது ஒண்ணு பிரதானம், இன்னொன்னு அப்பிரதானம். அப்படி விவசாயம் சொல்லிட்டே வராது, போயிட்டே இருக்கிறது. இன்னொரு இந்த விசாரம் அதை பத்தி தான் அது ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இல்லை நான் ஈரிஷா சன்னியாசினா சம்பாதிகானாம் ஏதேஷாம் கிம் வித்வத் சன்னியாசாத் ஊர்த்வம் அனுவர்த்தி மாத்திரம் கிம் வா புனரப்பி சம்பாதன பிரயத்னः அபேட்சிதः. மனுன்னு ஆரம்பிச்சா கேட்கிறான். ஈரிஷா சன்னியாசினா சம்பாதிகானாம் ஏதேஷாம், இது மூணு இருக்கு இல்லையா? ஈரிஷா சன்னியாசியா இருக்கும்போதே இது மூணு மார்க்கிக்கணும். மனோநாசம் பிராக்டிஸ் தானே. மனோநாசம், வாசனாட்சயம், தத்துவஞானம். அது அப்பொழுதே பிராக்டிஸ் பண்ணி வைக்கிறது இல்லையா? அது அப்படியே அனுமதிக்கிறதா? வித்வத் சன்னியாசில செய்யறது மூணு அப்படியே போயிட்டு இருக்கிறதா? இன்னும் பிரயத்னப்பட்டு சம்பாதிக்க வேண்டியதா போயிடுமா? அப்படி இருக்கு. ரெண்டும் தத்துவம் விகல்பம் பண்ணி தூஷணம் பண்ற. நான் அத்தியா தத்துவஞானத்தேவ அந்நியோருக்கு அப்பிரயத்ன சித்தத்தை பிராதான்ய பிரயுக்த ஆதராபாவ பிரசங்கா. இங்க ஒரு தப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பிராதான்ய பிரயுக்தான் இருக்கணும். இந்த டெஸ்ட்ல எப்படி இருக்கா? பிராதான்ய பிரயுக்தான் இருக்கா, அப்பிராதான்ய பிரயுக்தான் இருக்கா? பிராதான்யம் இருக்கா. ஏன்னா அது அர்த்தம் சரியாக வருது. அப்படி படித்தா தத்துவஞானத்தேவ அந்நியோருக்கு அப்பிரயத்ன சித்தத்வே. தத்துவஞானம் எந்த மாதிரி அப்பிரயத்ன சித்தமா இருக்கோ அந்த மாதிரி ரெண்டு இருக்கு. இன்னும் ரெண்டு இருக்கு இல்லையா? வாசனாநாசம், மனோநாசம், வாசனாட்சயம். இதுவும் அப்பிரயத்ன சித்தம் சொன்னால் என்ன வரும்? அப்பிரயத்ன சித்தமான விஷயத்துல நமக்கு ஆதரவு இருக்காது. ஆதரவு எங்க இருக்கும்? ரெஸ்பெக்ட். ஆதரவு எங்க இருக்கும்? பிரயத்னப்பட்டு சாதிக்க வேண்டிய விஷயத்துதான். அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வரும்னா அதுல விசேஷமா ஒரு ஆதரவு இருக்காது. அதனால பிராதான்யம் சொல்ல முடியாது. அவ்வளவுதான். இத்தனையோருக்கு ஞானத்தை பிரயத்ன சித்தத்திலே சதி உபசர்ஜனத்தை பிரயத்த ஔதாசீனியாக பிரசங்கா. திடீர்னா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. நான் அப்படி சொல்லிட்டு போறேன். ரொம்ப விஸ்தாரமா சொல்லி உபயோகம் இல்லை. அது ஆயிடுக்கும். இந்த விஷயம் எல்லாம் ஆயிடுக்கும். மேலே வரலாம் நினைக்கிறேன். அது அவரே மேலே மேலே சொல்லிட்டு இருக்கேன். இந்த அளவுக்கு உங்களுக்கு உபயோகம் இருக்காது. வாக்கியார்த்தம் இல்லை. வாக்கியார்த்தம் சொல்றதுக்கு பிராக்டிஸ் பண்றதா இருந்தால் மேல மேல கோடிக்கிரமம் சொல்லுவான். மேல மேல ஆர்கியூ பண்ணி அதுக்கு பதில் கொடுக்கறத நமக்கு பிராக்டிஸ் இருக்கணும். அது இல்லைன்னா உபயோகம் இல்லை. ஒன்றும் இல்லை. இது என்ன விஷயம்னா அது ஒன்று மூணு இருக்கு. இது பிரதானம், இன்னும் ரெண்டு உபசர்ஜனம். உபசர்ஜனம்னா அப்பிரதானம். அதோட இது பிரதானம், இன்னும் ரெண்டு உபசர்ஜனம். இப்படி அப்படி விவசாய பண்ற அந்த விவசாய பண்ண முடியாதுன்னு கேள்வி. நாயம் தோஷா ஞானத்திய அனுபத்தி மாத்திரம் இதரையோகோ யத்ன சாத்தியத்துவம் இத்தங்கீகாரா. இப்போ வித்வத் சன்னியாச விஷய பத்தி சொல்ற. வித்வத் சன்னியாசம் அப்புறம் ஞானத்திய பிரயத்ன ஞானத்திய அனுபத்தி மாத்திரம். ஞானம் வந்ததும் தானே வித்வத் சன்னியாசம். அப்ப இருக்கிற ஞானத்தினுடைய அனுபத்தினா கண்டினியூஷன் போயிலே இருக்கு. அந்த ஞானம் அங்கே இருக்கு. ஞானம் வர்றதுக்காக பிரயத்னப்பட வேண்டியதில்லை. ஏன்னா ஞானம் வந்த ஞானம் இருக்கு இல்லையா? அந்த ஞானம் கண்ட சாட்சா்காராத்மகமான ஞானம், பிரம்ம சாட்சா்கார ஞானம். இந்த ஞானம் வந்துட்டோம்னால் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஞானம் வர்றதுக்காக பிரயத்னப்படுறதில்லை. யார? வித்வத் சன்னியாசம். அது வந்த ஞானம் திருப்பி பிரயத்னம் இல்லாமையே வந்துட்டு இருக்கும்.
அப்ப அவர் பிரயத்னப்பட வேண்டியது எதுக்காக கேட்டா மனோநாசம் வாசனாட்சயம், இதுக்காக அவர் பிரயத்னப்பட்டு இருக்கார். அப்ப அதுக்கு பிராதானியம் கிடைக்கிறது. எதுக்கு பிரயத்னம் வேண்டிய தேவையா இருக்கிறதோ அதுக்கு பிராதானியம், எதுக்கு பிரயத்னம் தேவையில்லையோ அதுக்கு அப்பிராதானியம். இப்படிதான் முன்னாடி விவசாய பண்ணியிருக்காரு. அந்த விவசாய திருப்பி கொஸ்டின் பண்ணி அது அப்படிதான் சொல்றது, வேற ஒண்ணும் இல்லை. ஞான நிஷ்டையா இதுதான். ஞான நிஷ்டை நீங்க சொல்றது இல்லையா, ஞானம் ஞான நிஷ்டை, அதுக்கு என்ன வித்தியாசம்? இருக்கிற ஞானம் திருடமாப்படுத்துறது. திருடமாப்படுத்துறது என்ன அர்த்தம்? வாசனாட்சயம் வரணும், மனோநாசம் வரணும், இதுதான் திடப்படுத்துறது, வேற ஒண்ணும் இல்லை. ஞானம் வரும், வந்தாலும் அது திடப்படுத்துறதுன்னா என்ன அர்த்தம்? அதோடு சேர்ந்து இருக்க வேண்டிய வாசனாட்சயமும் மனோநாசமும் ஏற்படும், இதுதான், வேற ஒண்ணும் இல்லை. அப்போ அதுக்காக அவர் இருக்கிறது என்ன, வித்யுத் சன்னியாசியா இருக்கிறது இதுக்காக. அப்படி சொன்னால் அந்த வித்யுத் சன்னியாசத்துல ஞானத்துக்கு அப்பிராதானியம் இருக்க, மனோநாசத்துக்கும் வாசனாத்தை க்ஷேத்துக்கும் பிராதானியம் சொல்ல முடியும். இப்படிதான் அந்த விவசாயம் பண்ணியிருக்காங்க. அப்பிராதானியம் பிராதானியம்னா என்ன? எதுக்காக பிரயத்னம் பண்ண பெற வேண்டியதோ அதுக்கு பிராதானியம், எது இருக்கோ அதுக்கு அப்பிராதானியம். அப்பிராதானியம்னா என்ன, நீங்க நினைக்கிற மாதிரி அது உபயோகம் இல்லை, அப்படி இல்லை. அந்த அப்பிராதானியத்தை சொல்லல, அதுக்காக அவர் பிரயத்னப்படுறது இல்லை. ஏன்னா அது இருக்கு இல்லையா, ஒருத்தர் சம்பந்தனா இருக்குன்னா அவருக்கு சம்பத்துக்காக பிரயத்தப்பட வேண்டியதில்லை. பணம் இருக்கு, எது இல்லையோ அதுக்காக பிரயத்தப்படுறது. அப்ப அதுக்கு எதுக்காக பிரயத்தப்படுறாரோ ஒருத்தர், அவர் அதுக்கு பிராதானியம் கொடுக்கிற மாதிரி, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிற மாதிரி செய்யறது இல்லையா. அப்போ சாதாரண விஷயம். அப்போ ஜீவன் முக்தர் எதுக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கேட்டா ஞானத்துக்காக இல்லை. ஏன்னா ஞானம் அவருக்கு இருக்கு. ஞானம் வந்தப்புறம் தானே வித்யுத் சன்னியாசி. அப்ப ஞானம் வந்தப்புறம் வித்யுத் சன்னியாசியா இருக்கிறதுனால, ஞானம் இருக்கிறதுனால அதுக்காக அவர் பிரயத்னப்பட வேண்டியது அவரால். அதனால ஞானம் அப்பிரதானம். இப்ப அப்பிரதானம் சொல்ற வார்த்தைக்கு அர்த்தம் புரிகிறோம். அப்பிரதானம்னால் உபயோகம் இல்லை, அப்படி இல்லை. அது இருக்கிறதுனால அதுக்காக அவருடைய பிரயத்தனம் இல்லை. அப்ப அவர் எதுக்காக இருக்கிறாரு கேட்டால் ஞானத்துக்காக இல்லை, ஞானம் இருக்கிறவருக்கு மனோநாசத்துக்கும் வாசனாட்சயத்துக்காக அவர் இருக்கிறார். அதனால பிராதானியம் அப்பிராதானியம் இப்படி வச்சிருந்த விவசாயம் பண்றார். சதாதி அது விவரணம் பண்றார். சதாதி வித்யாதிகாரி திரிஷா. இனிமேல் கவனிக்கணும், வித்யாதிகாரி திரிஷா. வித்யக்கு அதிகாரம் ரெண்டு பேருக்கு. ஒன்னு கிருதோபாஸ்தி அகிருதோபாஸ்தி சேதி. கிருதோபாஸ்தி உபாஸ்தின உபாசனம், உபாசனம் பண்ணி என்ன சொல்றது, உபாசனத்தினால பக்குவப்பட்ட பக்குவமா இருக்கிறவர், ரொம்ப வருஷமா உபாசனத்தை அனுஷ்டானம் பண்ணி அப்படி இருக்கிறவர் கிருதோபாஸ்தி. கிருதோபாஸ்தி இது புருஷன். கிருதம் கிருதா உபாஸ்தி ஏனசா பகுதி சமாசம். உபாஸ்தி உபாசனத்தோட இருக்கிறவர் கிருதோபாஸ்தி. கிருதோபாசனா சொல்லலாம். உபாசனம் என்கிற சத்தத்தை வச்சு சமாசம் பண்றதா இருந்தால் கிருதோபாசனா அகிருதோபாசனா. அது உபாசனம் யுக்து பிரத்யேகம், உபாஸ்தினா பிரத்யேகம். சரி, அவ்வளவுதான் வித்தியாசம். கிருதோபாஸ்தி அகிருதோபாஸ்தி சேதி ரெண்டு விதமா இருக்கலாம். அப்ப உபாசனத்தை பண்ணி ரொம்ப காலமா உபாசனத்தை அனுஷ்டானம் பண்ணி அப்புறம் வித்தியக்கு வரதா இருந்தால் அப்படி இருக்காது. உபாசனம் விசேஷமா பண்ணாமல் அப்படி வரதா இருந்தால் இன்னும் இருக்காது. இப்படி ரெண்டு விதமா வச்சுக்கலாம். அதிகாரி வித்யாதிகாரி திரிஷா கிருதோபாஸ்தி அகிருதோபாஸ்தி சேதி. தத்ர உபாஸ்ய சாட்சாத்கார பர்யந்தம் உபாஸ்திம் கிருத்வா யதி ஞானே பிரவர்த்ததே ததா வாசனாட்சய மனோநாசயோ திருடதரத்வேன ஞானாதூர்தம் வித்யுத் சந்நியாச ஜீவன்முக்தி ஸ்வதயேவ வித்யதா. உபாசியமான ஒரு தத்துவம் இருக்கலாம், அது சகுணமா கூட இருக்கலாம், அதனால ஒன்றும் தப்பு இல்லை. சாஸ்திர விகிதமா இருக்கணும், அவ்வளவுதான். ஏதோ ஒன்று வச்சு உபாசனம் பண்றது இல்லை. சைத்தியவந்தனம் சொல்றது பௌத்த சம்பிரதாயத்துல. சைத்தியவந்தனம் அது என்ன தெரியாது. பௌத்தாவுக்கு இல்லையா நாஸ்திகா, அவனுடைய சம்பிரதாயத்தில் இருக்க சைத்தியவந்தனம் இதெல்லாம் சாஸ்திரங்களை சொல்றது வருதுனால சைத்தியவந்தனே அபியாசி இதெல்லாம் சொல்லுவாங்க. அது என்ன சைத்தியவந்தனம் கேட்டா தெரியாது. சைத்தியவந்தனா தெரியாதுன்னு அவளுக்கு தெரியும். அவ என்ன பண்றாரோ அது நமக்கு தெரியாது இல்லையா. ஏதோ ஒரு சாஸ்திர விகிதம் இல்லாமல், சாஸ்திர விதி இல்லை,
அந்த மாதிரி ஏதோ வச்சிருந்து ஒரு பிரார்த்தனை பண்ணி இருக்கலாம், ஏதோ தெரியாது. ஆனா அவளுடைய சம்பிரதாயத்துல ஏதோ பரிபாஷை எல்லாம் இருக்கு, சித்தம் சைத்தியம் இப்படி எல்லாம் இருக்கு. அது சம்பந்திச்சு ஏதாவது நீங்க சொல்ற மாதிரி ஏதாவது இருக்கலாம். எதா இருந்தாலும் அவைதிகம் தெரியாது. அவைதிகம் அப்படின்னா சிஷ்ட சம்பிரதாயத்துல இல்லை, கிடையாது. வைதிகம்னா வேதத்திலே பிரத்யட்சமா விதி இருக்கணும்னு தேவையில்லை, புரியுதா? இப்ப புராணத்தில் இருந்தாலும் இப்படி தியானம் பண்ணலாம் இருக்கலாம் இல்லையா? இப்ப சங்கடத்திர கதாச்சாரியா விஷ்ணுவோட தியானம் பண்றது அப்படி பண்ணணும். பாகவதத்துல எல்லாம் பார்த்தா அந்த கேசாதிபாதாந்தம் அப்படி எல்லாம் வர்ணனங்கள் இருக்கு இல்லையா? இதுக்காக உபாசனத்துக்காக இது வைதிகம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா வேதத்துல பிரத்யட்சமா இப்போ கிடைக்காதா கூட வேத விதியை அனுசரிக்க பிரவர்த்தம் புராணம். அந்த வேத விதியை அனுசரிச்சுதானே புராணங்கள் எல்லாம் வந்திருக்கு. அது எத்தனையோ சாக்கைகள் இருக்க வேதத்துக்கு நமக்கு தெரியாம இன்னும் சாக்கைகள் இருக்கலாம், தெரிஞ்ச சாக்கை இல்லைன்னா தெரியாத சாக்கைகள் இருக்கு. அந்த சாக்கை இப்போ காணாம போயிருக்கு. இப்போ இருக்கலாம், இப்ப அத்தியனம் இல்லாம அத்தியதாவும் இல்லாம இருக்கிறதுனால போயிருக்கலாம். அப்போ அந்த சாகை இல்லாம போயிருக்கு, நஷ்டமாயிருக்கு, அப்படி கூட இருக்கலாம். அதனால புராணத்துல விதி இருந்தாலும், வேற ஆகமத்துல விதி இருந்தாலும், வேற தந்த சாஸ்திரத்துல விதி இருந்தாலும் போதும், அது சிஷ்ட சம்பிரதாயத்துல இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு உபாசன பிரகாரம் இருக்குன்னா அது அக்செப்டபிள், இல்லைன்னா அக்செப்டபிள் இல்லை. அதனால வேதத்துல அந்த வேத சம்ஹிதையிலோ பிராமணத்திலோ விதி இருக்கான்னு தேவையில்லை, உபனிஷத்திலோ கூட இருக்கணும் தேவையில்லை. அந்த மாதிரி சரி இருக்கட்டும். இப்போ அந்த மாதிரி சாஸ்திர விகிதமான உபாசனா சம்பிரதாயத்துல நிஷ்டையோட இருந்த அது சாட்சாத்கார பரியந்த உபாசனை பண்ணி அப்படி இருக்கிறவர் ஒருத்தர். அதுக்கப்புறம் உபாசனுடைய பலத்தை பலம் வந்த அப்புறம் ஞான மார்க்கத்துல வரவர் இருக்கா இல்லையா? ஞான மார்க்கத்துக்கு எப்போ வர்றாருன்னு கேட்டா இந்த உபாசனையை பண்ணி அதனுடைய பலசித்தி அடைஞ்ச அப்புறம். அது இருக்கு வந்து இந்த மனோ என்ன சொல்றது சொல்ல பாருங்க, தத்திர உபாசிய சாட்சாத்கார பரியந்த உபாசியம் இருக்குவா. உபாசியத்தினுடைய உபாசியமா இருக்கக்கூடிய அது எந்த பொருளா இருந்தாலும், தேவதையோ ஏதோ இருந்தாலும், தேவதை மட்டும் அப்படி இல்லை. இப்போ உபனிஷத்துல பார்த்தா எத்தனையோ உபாசனங்கள் இருக்கு, எல்லா இடத்துலையும் தேவதை ஒன்றும் கிடையாது. எத்தனையோ உபாசனங்கள் உபனிஷத்துல சொல்றது. விஷ்ணு சிவனும் ஒன்றும் இல்லை, பலவிதம் சாஸ்திர விஷயமா இருக்கணும். அவ்வளவு ஏன்னா அதிர்ஷ்டம் இருக்காது, புண்ணியமும் பாபமும் ஒன்றும் இருக்காது. அது ஒரு ஏகாகிரதைக்கு உபயோகப்படலாம். ஒருவேளை திருஷ்டபலம் இருக்கவே தவிர்த்து அதிர்ஷ்டபலம் இருக்காது. சாஸ்திர விதி கிடையாதுனால் அதுக்கு திருஷ்டபலம் மட்டும் இருக்கலாம். மெடிடேஷன் பண்றது இல்லையா, அது வியர்த்தம் நான் சொல்ல வரல. ஏன்னா ஏகாகிர கான்சென்ட்ரேஷன் அது வரலாம், ஆனால் அதிர்ஷ்டம் நமக்கு தேவையாது, அது கிடைக்காது சாஸ்திர விதி இல்லாம இருக்கிறதுனால. அப்போ தத்திர உபாசி சாட்சாத்கார பரியந்த உபாசியம் கிருத்வா எதி ஞானே பிரவர்த்ததே கஷ்டி புருஷன் உபாசிய சாட்சாத்கார பரியந்த உபாசனை கிருத்வா அப்புறம் ஞான மார்க்கத்துல வருவார். வராம அப்படி வச்சிருந்தோம். அப்படி ஒருத்தர் இருந்தால் பதா வாசனாட்சய மனோநாசையோ திருட கரத்துவேனா. வாசனா நாசத்துக்காக இப்போ வாசனா நாசம் முன்னாடி இருந்தா தான் அந்த உபாசனம் நடக்கும். இப்ப வெளியில் தன் மனசு எப்போ பார்த்தாலும் வெளியிலே போயிட்டு இருக்கிறதுனா உபாசனம் பண்ணல நடக்கும். உபாசனம் பண்ணி தினமா இருக்காருன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? வாசனா நாசம் ஓரளவு வந்திருக்கும், மனோநாசம் வந்துடும். மனோநாசம்னா மனசனுடைய அத்தியந்த நாசத்தை சொல்லலை இவர், அது கவனிக்கா, அது சொல்லலை. மனோநாசம் எது யோசிதமா இருக்கோ அது இருக்கு, அது இருக்கான், அப்பதான் உபாசனம் நடக்கும். ததா வாசனாட்சய மனோநாசியோ திருட அரத்வேன ஞானாத் ஊர்த்வம் வித்வத் சந்நியாச ஜீவன் முக்தி சொத ஏவ சித்ததா. வித்வத் சந்நியாசமும் ஜீவன், அவருக்கு ஞானம் மட்டும் வேணும், புரியுது இல்லையா? அந்த மாதிரி உபாசனம் பண்ணி அதுக்கப்புறம் ஞான மார்க்கத்தில் இருக்கிற வரதா இருந்தால் அவருக்கு ஆல்ரெடி இந்த மனோநாசமும் வாசனாட்சயம் இருக்கிறதுனால அவருக்கு எது கிடையாது? ஞானம், தத்துவ சாட்சாத்காரம் இல்லை. ஏன்னா தத்துவ விசாரம் பண்ணல.
தத்துவ விசாரம் பண்ணாம தத்துவ சாட்சா்காரம் வராது. யூனியம் அவர் சொல்ற, நான் சொல்லல. தத்துவ விசாரம் பண்ணாமல் எத்தனை வருஷம் உபாசனம் பண்ணாலும் தத்துவம் தெரியாது. எப்படி சாட்சா்காரம் எப்படி எதிலிருந்து தெரியறது? பிரமாணத்திலிருந்து. பிரமாணம் என்ன? உபனிஷத் வாக்கியம். அதனுடைய தாற்பயம் என்ன? விசாரம் பண்ணணும். விசாரம் எதனால பண்றது? புத்தியினால பண்றது. புத்தி அர்த்தம் எந்த சாஸ்திரத்திலும் சொல்லல. புத்தி அர்த்தம் யாரும் உபன்யாசம் பண்ணக்கூடாது அப்படி சொல்லல, எந்த சாஸ்திரத்திலும் சொல்லல. அது சரியான வழியில் போகணும், இல்லைன்னா வேற. இவருதான் சாஸ்திரகாரருடைய அபிப்பிராயம். ஏன்னா இப்ப விசாரம் பண்றதும் புத்தியினால தானே. விவேகம் இல்லாம என்ன பண்றது? அதோ உபாசனம் பண்ணாலும் ஒரு தேவதை வந்து இப்படி அனுகிரகம் பண்ணி உனக்கு பிரம்ம சாட்சா்காரம் கிடைக்கட்டும் அப்படி எந்த ஒரு தேவதையினாலும் பண்ண முடியும், சொல்ல முடியாது. புத்தகத்தில் வருது. அதனால்தான் சொன்னேன், மனோநாசம்னா மனசனுடைய அத்தியந்த நாசம் சொல்ல வரலே வர. மனோநாசம்னால் மனசு வந்து விஷயத்துல போகாம இருக்கிறது. இதுதான் மனோநாசம். மனோநாசம் மற்ற விஷயங்கள்ல, மனசு மற்ற விஷயங்கள்ல அந்த உபாசிய விஷயத்துல மட்டும் ஏகாகிரமா பண்ணி 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 மற்ற விஷயத்தில் போகாம அது கண்ட்ரோல் ஆயிருக்கு இல்லையா? செல்ஃப் கண்ட்ரோல் சொல்றது இல்லையா, வேற ஒண்ணும் இல்லை. மனோநாசம் தான். செல்ஃப்னா என்ன? ஆத்மா. ஆத்மாவே செல்ஃப் சொல்றது வேற வார்த்தை இல்லை. அதனால அவருடைய பாஷையில வேற வார்த்தை கிடையாது. அதனால ஸ்பிரிச்சுவல் உபயோகம் இல்லை. அது ஒரு ஆத்மா டிரான்ஸ்லேஷன் மாதிரி. அதோட செல்ஃப் சொல்றது நல்லதுன்னு ஒரு அபிப்பிராயம் இருக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது. செல்ஃப் அப்ப இதுதான் இந்த மனோநாசம் சொல்ற இல்லையா? இந்த மனோநாசம்னா செல்ஃப் கண்ட்ரோல் வந்திருக்கு. சரி, வாசனாட்சயம் வந்திருக்கு, இருக்கட்டும். தத்துவ சாட்சா்காரம் வரணும்னா எது இந்த தத்துவம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது ஒரு தேவதையினால உபதேசம். தேவதையும் என்ன பண்ணுவோம்? ஹிருதயத்தில் ஏறதுக்கு ஒருவேளை சௌகரியம் ஜாஸ்தியா இருக்கலாம், தவிர வேற ஒண்ணும் இல்லை. அது பகவானா இருந்தாலும் எத்தனையோ புராணத்தில் கதைகள் தெரியுது இல்லையா? கதைகள் இருக்க. பகவத் சாட்சா்காரம் வந்த பிறகும் அப்படியே சம்சாரியாவே இருக்க எத்தனையோ இருக்க. பெரிய தபசெல்லாம் பண்ணி வேற ஏதோ ஒரு உத்தேசத்தை வச்சிருந்தா கூட தபசு பண்ணி வைராக்கியத்தோட இருந்த சகசிர சம்பத்சரம் தபசெல்லாம் பண்ணி பகவத் சாட்சா்காரம் வந்து நிர்குணத்துறை கூட பண்ணுவார். அதுக்கப்புறம் கூட சம்சாரம் ஒரே பழையபடி இருக்க. அது இல்ல, ஜனகனை பற்றி சொல்ல. ஜனகன் அசம்சாரியா இருந்திருக்கா, ஜனகன் சம்சாரியா இருக்கல. திருப்பியும் சம்சாரத்துல அப்படியே விஷய வாசனையோட வந்திருக்கா இருக்கா. இப்படியெல்லாம் இருக்கு. அது ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் அந்த வந்த அப்புறம் திருப்பி வாசனைகள் திருப்பி மேல வராதுன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை வரலாம், ஆனா கண்ட்ரோல் இருக்கு. அதுக்கப்புறம் விவேகத்துக்காக பிரயத்தப்படும். ஏதோ தத்துவஞானம் அது யாரோ இருந்தாலும் சரி, இந்த பிரமாணத்தை வச்சிருந்த தத்துவத்தை கிரகிக்காமல் வழி கிடையாது. இத அசகராவேதையாக சொல்ற மாதிரி கிரந்தங்கள் தெரியல. சொதையவ சிக்ஷதா. இத ஞானம் மட்டும் இல்லை, செல்ஃப் கண்ட்ரோல் சொல்றக்கூடிய மனோநாசமும் அப்புறம் வாசனாட்சயம் இருக்கிறதுனால வித்வத் சந்நியாச ஜீவன் முக்தி சொதையவ சிக்ஷதா. வித்வத் சந்நியாசமும் ஞானாதூர்வம். யார் இப்படி உபாசனம் பண்ணியிருக்காரோ அதுக்கப்புறம் ஞான மார்க்கத்தில் வர்றாரோ அவர் பிரமாணம் மூலமா தத்துவத்தை கிரகிச்ச உடனே சாட்சா்காரம் அதற்கு வரலாம். அப்படின்னா பிரதிபந்தகம் இல்லாமல் இருந்தால் சாட்சா்காரம் வரும், ஜீவன் முக்தி வரும். சொதையவ சித்தா தாதசேவ சாஸ்திராவிமதோ முக்கியோ வித்யாதிகாரி. சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய முக்கியம் வித்யாதிகாரி. வித்யக்கு உண்மையான அதிகாரம் இருக்கிறது, வாஸ்தவமான அதிகாரம் இருக்கிறது. இப்படி இப்பேற்பட்டது. எப்படி கர்மானுஷ்டானம், அதுக்கப்புறம் உபாசனம். இதனால மனசு அப்படியே ஏகாகிரமா இருக்கிற மனோநாசமும் வாசனாட்சயம் வந்தப்புறம் பிரமாணம் மூலமா தத்துவத்தை கிரகிக்கிறதுக்கு பிரயத்னப்பட்ட சிரவணமன வித்தியாசனேன தத்துவம் யக சாட்சாத்கரோதி. யார் தத்துவத்தை சாட்சாத்காரம் பண்றாரோ அவர் முக்கியாதிகாரி. சாஸ்திரத்தில் சொல்றது முக்கியாதிகாரி, உத்தமாதிகாரி. ததா
சம்பிரதி சாஸ்திரேஷு சகோமன்யாசா ஸ்வரூபேண விதிஷ்டாவபி வித்வத் சந்நியாச வீரிஷா சந்நியாசம் சங்கீர்ணா விவ பிரதிபாசேதே. அப்ப அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தருடைய ஸ்திதியில இப்ப வித்வத் சந்நியாசம் வீரிஷா சந்நியாசம் ரெண்டும் வேற பிரிக்க முடியாம இருக்கும். இவ வித்வத் சந்நியாசிய வீரிஷா சந்நியாசியை கேட்க முடியாது. உத்தமாதிகாரி வச்சுட்டு பார்த்தால் இந்த வித்வத் சந்நியாசி வீரிஷா சந்நியாசி இந்த மாதிரி விபாகங்கள் சரியா இருக்காது. வித்வத் சந்நியாசமா வீரிஷா சந்நியாசமா அப்படி எல்லாம் கேட்க முடியாது. உத்தமாதிகாரியை வச்சுள்ள இந்த கிரமமே அவருக்கு இல்லை, இந்த கிரமத்துல சொல்ல முடியாது. அதனால கொஞ்சம் வித்வத் வீரிஷா சந்நியாசியா இருந்த அப்புறம் வித்வத் சந்நியாசி அப்படி ஒன்றும் இல்லை, முன்னாடியே எல்லாம் ஆயிடுச்சு. அதனால உபாசனையினால வந்திருக்கும். அதனால சம்பதி சாஸ்திரேஷு சகோமன்யாசா ஸ்வரூபேண விதிஷ்டாவபி வித்வத் சந்நியாசம் வீரிஷா சந்நியாசம். இந்த வித்வத் சந்நியாசம் வீரிஷா சந்நியாசம் இது ரெண்டும் தான் ஸ்வரூபேண விதிஷ்டாவபி. அதுக்கு ரெண்டுக்கும் ஸ்வரூபம் சின்ன வித்தியாசம் இருக்கு. இருந்தாலும் இது ரெண்டும் இவர்கிட்ட சேர்ந்து இருக்கிற மாதிரி தெரியுது. சங்கீர்ணா இவர் பிரதிபாசேதே. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த முக்கியாதிகாரியை வச்சுன்னு பார்த்தால் இது ரெண்டும் இருக்கிற மாதிரி தெரியும். இருக்கட்டும், அவருக்கு அப்படி இருக்கட்டும், முக்கியாதிகாரிக்கு அப்படி இருக்கட்டும். இருந்தாலும் நம்ம எதுக்காக இதெல்லாம் பிரிச்சு சொல்றதுன்னு கேட்டா, அந்த மாதிரி முக்கியாதிகாரி ரொம்ப துர்லபமா இருக்கு இல்லையா, சாதாரணமா அந்த மாதிரி இருக்க முடியாது இல்லையா. அதனால இதெல்லாம் பிரிச்ச சாஸ்திரத்தை சொல்றது. சொல்லலாம் இதானீங்கனாஸ்து இதானீங்கனாக சொன்னா என்ன அர்த்தம்? இப்ப இருக்கிறவா சாதாரண ஜனாக அர்த்தம். இதானீந்தனாஸ்து இப்ப இருக்கிறவா முக்கிய பிராயேண அகிருதோபாஸ்தய உபாசனம் பண்ணி இது சித்த மலங்கள் எல்லாம் போய் அந்த மாதிரி மனோநாசத்தை அபியாசம் பண்ணி அதுக்கப்புறம் ஞானத்துக்கு வர்ற மாதிரி இல்லை. நம்மளெல்லாம் அப்படி இருக்கா இல்லையே. ஆனா தத்துவம் என்னன்னு புரியறதுக்கு தானே பிரயத்தனம் பண்றது. உபாசனம் பண்ணிருக்கீங்களா? இல்ல, பண்ணல, போயிடும். அது பண்ணி அப்புறம் வாங்குவோம் சொல்றது இல்லை. அதனால சொல்றாரு இதானந்தனாக்கு பிராயேண கிருதோபாஸ்திகள் இல்லை. உபாசனம் பண்ணாதவாதான். பண்ணாதையும் அந்த தத்துவ ஜிஞாசம் வரலாம் இல்லையா. உபாசனையும் கர்மானுஷ்டானம் இல்லை. பிராயண அகிருதோபாஸ்தையான்னு சொன்னான்னு சொல்றேன். கர்மானுஷ்டானம் இருக்கா? அதுவும் கிடையாது. ஓரளவுக்கு முடிகிற மாதிரி சந்தியாவனம் பண்ணா எடுத்துன்னா ஆயிடுச்சு, அவ்வளவுதான். விஹித கர்மணாம் நித்யானாம் நைநித்தியானாம் கர்மணாம் யதாவது யோகம் வினா அனுஷ்டானம். அப்படியே அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணி சுத்தனித்தமாரா இருந்த உபாசனைகள் எல்லாம் பண்ணி மனோநாசம் வாசனாட்சயம் எல்லாம் வந்த அப்புறம் தத்துவம் சொல்லிக் கொடுப்போம். அப்படி வர்றாரா எல்லாரும்? இருக்காரா? அப்போ பிராயேண அகிருதோபாஸ்தையா ஏவ ஔத்சுக்கிய மாத்திரா நம்மளுடைய ஸ்திதியை புரிஞ்சுட்டு சொல்றாரு. ஔத்சுக்கியம் என்ன? ஔத்சுக்கியம் சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? உற்சாகம் சொல்றதோட கௌதுகம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கியூரியோசிட்டி, அதுதான் அவர் பெரிய உபன்யாசகன் சொல்றாரு. எப்படி இருக்கு பார்க்கலாம், என்ன சொல்றாரு பார்க்கலாம். இது என்ன ஜிக்ஞாசை? தத்துவ ஜிக்ஞாசையா? நல்லா சொல்றான்னு தெரியுது, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சொல்றது இல்லையா. இதுக்கு தத்துவ ஜிக்ஞாசைன்னு பேர் கிடையாது, இது கௌதுகம். அதனால தப்புன்னு கிடையாது. ஒரு நல்ல விஷயத்துல தானே போறது, கெட்ட விஷயத்துல இல்லையே. கெட்ட விஷயங்களும் நிறைய தெரியுது, அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கௌதுகம் வரதா இருந்தால் அதனால அனர்த்தம். கெட்ட விஷயங்கள் உலகத்துல நிறைய இருக்கு, அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அங்கேயும் கௌதுகம் வரலாம் இல்லையா. ஒரு பார் இருக்கு, அதுக்குள்ள நுழைஞ்சு எப்படி இருக்கு பார்க்கலாம், அது ஒரு கௌதுகம் தானே. அதனால ஆனா கௌதுகத்தினால வரணும் சந்தேகம் கிடையாது. அது சொல்ற ஔத்சுக்கிய மாத்திரா சகசா வித்யாயாம் பிரவர்த்தனை. உடனே தத்துவஞானம், தத்துவம் எப்படி இருக்கு, தத்துவஞானம் எப்படி வருது இப்படி எல்லாம் உபநிஷத்தை என்ன சொல்றது கொஞ்சம் கவனிக்கணும் போல இருக்க பார்க்கலாம். இப்படி வித்யாயாம் பிரவர்த்தனை, வித்தியக்காக வரலாம். தத்துவஸ்வரூபத்தை செய்யறதுக்காக அத்தியனத்தை பண்றான். வாசனாட்சய மனோநாசோச்ச தாத்காலிகவும் சம்பாதையது. அதுக்காக வாசனாட்சயம் கொஞ்சமாவது இருக்கணும், கொஞ்சம் வாசனாட்சயம் இருக்கணும் இல்லையா.
இல்லைன்னா 1 மணி நேரம் கூட உட்கார முடியாது. அதுக்குள்ள அங்க என்ன நடக்கிறது இங்க என்ன நடக்கிறது வரும் இல்லையா? அதுக்காக கொஞ்சம் ஒரு கண்ட்ரோல் இருக்கலாம். அதாவது இல்லைன்னா முடியாது. அந்த சொல்ற விஷயத்துல ஏகாகிரமா பண்ணணும் புத்தியே இல்லையா? அதுக்காக தாத்காலிகம் சம்பாதையி, அதுக்கப்புறம் போயிடுது. தாத்காலிகம் வாசனாட்சேமனோ நாசோ சம்பாதையி தாவதா சிரவண மனன நிதித்தியாசனானி நிஷ்பாத்தியந்தே. சிரவணம் நான் சொல்ற விஷயத்தை புரியற மாதிரி பிரயத்னப்படுறது. அதுக்காக சுயமா அது ஏதாவது கொஞ்சம் தெரிஞ்ச அளவுக்கு யுக்தி இருக்கா இல்லையான்னு யோசிக்கிறது. அதுக்கப்புறம் கொஞ்சம் மனசுல ஏற்றி வைக்கிறது. சிரவணம் மரணம் நித்தியாசம் ஆயிடுச்சு. தத்துவஞானம் சம்யபுதேவி. இப்போ இதனால தத்துவஞானத்துக்கு ஒரு உபயோகமும் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அபியாசம் பண்றது, இதே திருடமா அபியாசம் பண்றதா இருந்தால், உபாசனம் இல்லாமல் இருந்திருந்தா கூட, உபாசனம் கண்டிப்பா இருக்கணும்ன்றது இல்லை, உபாசனம் இல்லாம உபயோகமே இல்லைன்னு சொல்றது இல்லை சாஸ்திரத்துல. அப்படி இல்லை, உபாசனம் இல்லாம இருந்தா கூட இந்த தத்துவானுசந்தானம் மட்டும் திருடமா பண்ண போதும். கொஞ்சம் கொஞ்சமா சம்பாதையம், ஏன்னா தாத்காலிகம் சம்பாதி, அதனால பெரிய உபயோகம் இல்லாட்டா கூட இத ஏகாந்தமா அந்த தத்துவம் சொல்ற விஷயத்திலே விசாரம் அப்படியே அதான் சொல்ற நசித்தியதுமே கிடையாது. உபாசனம் இல்லாமல் இதெல்லாம் விசாரம் பண்ணி உபயோகம் இல்லை, இப்படி சாஸ்திரத்தில் கிடையாது. ஆனா உபாசனம் இருந்தாலும் தத்துவ விசாரம் பண்ணணும் அது இருக்காது. உபாசனத்தினால மட்டும் ஒன்றும் சித்திக்காது. உபாசனம் இல்லாம கூட கொஞ்சம் கால தாமசம் வரும். இப்படி இது உபாசனம் இல்லாமல் ஏன் இது வருது, காலதாமசம் வர்றதுக்கு என்ன காரணம்? கண்ட்ரோல் இல்லாம இருக்கிறதுனால. விஷயம் தெரியும், விஷயம் தெரிஞ்சிருந்தா கூட என்ன காரணம் கேட்டா மனோநாசமும் வாசனாட்சியமும் பிராக்டிஸ் இல்லை, அதனால வேற ஒண்ணும் இல்லை. விஷயம் நல்லா தெரிஞ்சிருந்தா கூட மனோநாசத்துக்காக பிரயத்னப்படுறதில்லை, வாசனா நாசத்துக்காக பிரயத்னம் தானே. அது முன்னாடி உபாசனம் பண்ணி இருந்திருக்கிற வாழ்க்கை அது பிராக்டிஸ் இருக்கு, அதனால அதுக்காக புது பிரயத்னம் தேவையில்லை. இவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப அதுக்காக இன்னும் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். அது உபாசனம் பண்ணி தான் கஷ்டப்படணும், அப்படி இல்லை. இந்த தத்துவ விசாரத்திலே இருந்தா கூட சிரமமா அது வரும். எப்படி இருக்கணும்? திருடாபியஸ்தை, திருடமா அதே விசாரம் பண்ணும். விசாரமே திருடமா பண்றது, வேற ஒண்ணும் இல்லை. திருடாபியஸ்தை அஜ்ஞான சம்சய விபரிய நிராசா தத்துவஞானம் சம்யகுதே. அது தத்துவஞானம் வரதா இருந்தா அதுக்கு குறையணும் கிடையாது. சம்யகுதே சத்திய பாதக பிரமாணாவா நிவர்த்தாயாம் அவித்யாயாம். அது வந்ததும் அதுக்கு பாதகம் ஒன்றும் இல்லையே, அதனால அவித்ய போறது. நிவர்த்தாயாம் அவித்யாயாம், அவித்ய போயிடுச்சுனால் புனருற்பத்தி காரணாபாவாச்சா. அது அவித்ய ஒரு தடவை போயிடுச்சுன்னா புனருற்பத்தி வராது இருக்கு. ஏன்னா அவித்யக்கு உற்பத்தியே கிடையாது. அவித்யா உற்பத்திலே இருக்கா, அனாதி அனாதி தானே. அவித்யா உற்பத்திலே சித்தாந்தமே கிடையாது, இருக்குன்னா வெளியூர், அதுதான் உற்பத்தி கிடையாது. நஷ்டாவித்யா புனக நோற்பத்தியதே சித்தாந்தம். புனருற்பத்தி காரணாபாவாத்து நாஸ்தி தஸ்ய சைதில்யம். தஸ்ய இப்படி இருக்கிறவருக்கு சைதில்யம் கிடையாது. தத்துவஞானம் சிதிலமாகாது, விசாரத்தினால வந்திருக்கு இல்லையா. வாசனாட்சய மனோநாசோ திருடாபியாசா அத்தியாசாபாவா போகப்பிரதேன பிராரத்தேன ததாதா வாத்தியமானத்வாச்ச சவா சவாபத் பிரதேச தீபவ சகசா நிவர்த்தேதே. பாருங்க, இப்போ இவர் அபரோட்ச ஞானத்தை கூட சொல்லலன்னு தெரியல. எனக்கு என்ன சொல்றதுனால், ஒருத்தர் பாண்டித்யத்தோட இருக்கார். பாண்டித்யம்னா கிரந்த விஷயங்கள் நல்லா தெரிஞ்சுட்டு இருக்கார். தேவையான யுக்திகள் எல்லாம் அப்போ உடனே சுழிச்சு அப்படி இருக்காரு. அவர்கிட்ட சந்தேகங்களே வரதில்லை. சந்தேகம் வந்தாலும் உடனே நிவர்த்தி பண்றதுக்காக உபாயம் வழி தெரியும். இப்படி பதில் கொடுக்கணும், அந்த கேள்வி இருந்தால் இப்படி இருக்கிற மாட்டாங்க. உடனே மனசு வருது இல்லையா, அது அபியாசமா இருக்குன்னா. அதனால தத்துவம் வேற விதமா இருக்கும் என்கிற ஒரு சந்தேகம் அவருக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா தத்துவம் வேற விதம் இல்லை, உபனிஷத்தினுடைய தாத்பரியம் இப்படிதான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, சந்தேகமே கிடையாது. அந்த அந்த விஷயத்துல அதுக்கப்புறம் சலனமே இல்லை. அப்படி இருந்தா கூட இத வாசனாட்சயம் மனோநாசம் வரலைனால் என்ன வரும்? திருடாபியாசாபாவா. வாசனாட்சயத்துக்காகவும் மனோநாசத்துக்காகவும் அவர் திருட பிரயத்னம் படலைனால என்ன வரும்? அப்பப்போ போகப்பிரத பிராரத்தத்தினால, போகத்தை கொடுக்கறதுக்காக அப்பப்போ வரக்கூடிய பிராரத்தம் இருக்கு இல்லையா, அதனால
என்ன வரும்? ததா ததா பாத்தியமானத்துவா. எது? தத்துவஞானம் இல்லை, பரோட்ச ஞானம் திருடமா இருந்தா கூட வாசனைகள் வரும். வாசனைகளும் மனசுடைய வൃத்திகளும் எல்லாம் அதெல்லாம் ஒரு வந்துட்டே இருக்கும். இப்போ திடாபியாசம் இல்லாம இருக்கிறதுனால ஒன்னும் விஷயங்கள் ஒன்றும் இல்லைன்னா நல்லாம இருக்கும் மனசு. ஏதோ விஷயங்கள் வந்துருக்கு, பிரார்த்தங்கள் வந்துருக்குன்னா தத்துவஞானம் இருந்தாலும் வாசனைகள் வந்துட்டு இருக்கும். யாரை பத்தி சொல்றதுன்னு கேட்டா பரோட்ச ஞானம் திடமா இருக்கிறவாளை பத்தி சொல்றேன். அது சொல்றாரு வாசனாட்சய மனோநாசவுது திருடாபியாச அபாவா. புரியுதா? திருடாபியாசம் இல்லாம அந்த விஷயத்துல தத்துவத்தை பத்தி திருடாபியாசம் இருந்தாலும் வாசனாட்சயத்துக்காகவும் மனோநாசத்துக்காக திருடாபியாசம் இல்லாம இருக்கிறதுனால திருடாபியாசாவா போகப்பிரதேன பிராரப்தேன பிராரப்தம் இருக்கிறதுனால சதா சதா பாத்தியமானத்துவம் அப்பப்போ பாதிக்கிறது. எதை? வாசனை எல்லாம் விபரீத வாசனை வருது. வாசனை விபரீதமா வரும். விஷயம் நிக்ஷேபம் வரும். நிக்ஷேபங்கள் வந்துட்டே வரும். அதனால சவாத பிரதேச தீபவத் சகதா நிவர்த்ததே. சவாத பிரதேச தீபவத் என்ன அர்த்தம்? காசு இருக்கிற இடத்துல வச்ச விளக்கு மாதிரி உடனே அணைஞ்சிருக்கு, போயிடுச்சு, உடனே போயிடுச்சு. இந்த வரைக்கும் சொல்றதெல்லாம் போயிடுச்சு, உடனே துக்கம் வந்தது. அப்படி வரலாம் இல்லையா? வசிஷ்டன் சொல்றாரு. எல்லாமே இவர் கோட் பண்றது அத்தனையும் அந்த யோக வாசிஷ்டம். யோக வாசிஷ்டம் தான் இதனுடைய கிரந்தத்தினுடைய மூலம் தெரியாம வீடு அதோட விட யோக வாசிஷ்டத்தை கோட் பண்றாங்க. பூர்வேபியஸ்து பிரயத்னேபியோ விஷமோயம் ஹி சம்மதः துஷ்டாப்தியோ வாசனாத்யாகः சுமேருன்மூலனாதபி. சுமேரு பர்வதம் இருக்கு இல்லையா, அதனுடைய வாமிட் பண்றது எப்படி, உன்மூலனம் பண்றது எப்படி துஷ்கரமா இருக்கோ அதோட துஷ்டாத்தியமா இருக்கு வாசனாத்தியாகம். வாசனையை போக வைக்கிறது கஷ்டகரமா இருக்கு. பூர்வேபியஸ்து பிரயத்னேபியோ விஷமோயம் ஹி சம்மதா. எவ்வளவு பிரயத்னப்பட்டாலும் அது போறது கஷ்டமா இருக்குன்னு அது ஒரு ஸ்திதி இருக்கு. வசிஷ்டர் சொல்றது. அர்ஜுனோமி, அர்ஜுனனும் இந்த விஷயத்துக்கு அனுபவப்பட்டிருக்கு. சஞ்சலம் ஹி மன கிருஷ்ணா பிரமாதி பலவத் திருடம் சத்யாகம் நிகிரகம் மன்னிய வாயோரிவ சுதுஷ்கரம். பதில் என்ன சொல்றாரு? அபியாசேனது கௌதேய வைராக்கியனது கிருஷ்யனே. இது வச்சிருந்தா அந்த யோக சூத்திரம். அபியாச வைராக்கியாபியாம் சன்னிரோதா யோக சூத்திரம். இப்படி இருக்கு சூத்திரம் பாருங்க. அபியாச வைராக்கியாபியாம் சன்னிரோதா. தஸ்மாத் இதானீந்தனானாம் வித்வத் சன்யாசினாம் ஞானஸ்ய அனுவர்த்தி மாத்திரம். இதானீந்தனானாம் வித்வத் சன்யாசினாம் ஞானஸ்ய அனுவர்த்தி மாத்திரம். வித்வத் சன்யாசியா இருந்தா கூட ஞானம் மட்டும் அனுவர்த்திக்கிறது. வாசனாட்சய மனோநாசோது பிராயண இதானீந்தனாக வித்வத் சன்யாசினா சொன்னால் இவர் பரோட்ச ஞானத்தினால வித்வத் சன்யாசத்தை சொல்றார். அப்போ வாசனாட்சயம் மனோநாசம் அவர் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்காக என்ன உபாசனம் பண்ணி சன்னியாசத்துக்காக வரவா இல்லை. அதனால அவருடைய காலத்தை பற்றி சொல்றது. இதானீந்தனம் இதானீந்தனம் இல்ல, சதானீந்தனம். அவருடைய காலத்துல இதானீந்தனானாம் வித்வத் சன்யாசினாம் ஞானஸ்ய அனுவர்த்தி மாத்திரம் வாசனாட்சய மனோநாசோது பிரயத்ன சாத்தியோ இது சித்தம். நனு கேயம் வாசனா. இதுக்கப்புறம் வேற கேயம் வாசனா. இந்த வாசனை ஆனது என்னது? இது கேயம் வாசனா. யஸ்யாட்சயாய பிரயோகிதவ்யம். எதனுடைய நாசத்துக்காக பிரயத்னப்படணுமோ அது வாசனை என்னது? இது என்னது? தத்ஸ்வரூபமாக வசிஷ்டா அதனுடைய சுரூபத்தை சொல்றார் வசிஷ்டர். திருடவாசனையா தெக்க பூர்வாபர விசாரணம் யதாதானம் பதார்த்தஸ்ய வாசனா சா பிரகீர்த்திதா. திருடவாசனையா தியக்த பூர்வாபர விசாரணம் யதாதானம் பதார்த்தஸ்ய வாசனா சா பிரகீர்த்திதா. அதே அந்த லட்சணத்துல எதை பத்தி நீங்க கேட்டீங்களோ அதே லட்சணத்துல இருக்குன்னா அதுதானே தெரியாம கேட்கிறேன். பாவனையா சரியான பாருங்க, இங்க தப்பு இருக்கு. திருட பாவனையா தியக்த பூர்வாபர விசாரணம் யதாதானம் பதார்த்தஸ்ய வாசனா சா பிரகீர்த்திதா. புரியுதா? என்ன அர்த்தம்? தியக்த பூர்வாபர விசாரணம், முன்னும் பின்னும் யோசிக்காமல் பூர்வ அபரம்
முன்னாடி நான் எப்பேற்பட்டவன், நான் எப்படி இருக்கேன், இது என்ன பொருள், இதுக்கப்புறம் என்ன வரப்போறத, இதொன்னும் யோசிக்காமல் எத்தபூர்வாபர விசாரணம் இது ஆதாரம் பதார்த்தத்தியா இருக்கிறது. ஏதோ இது வேணும் தோணி எடுக்கிறது இல்லையா, இந்த வஸ்து நல்லா இருக்கு, அதனால உபயோகம் இருக்கா, அப்புறம் பந்தத்துக்கு காரணமா, இது யோசிக்காமல் அந்த அந்த பதார்த்தத்தோட நமக்கு அட்ராக்ஷன் வருது இல்லையா, இந்த அட்ராக்ஷன் ஆனது எந்த ஒரு காரணத்தினால வருதோ, எந்த பாவனையினால வருதோ அதுக்கு வாசனான்னு எழுதணும். பாவனான சம்ஸ்காரம், அந்த சம்ஸ்காரம் இருக்கு, அதனால தானே வருது. திருட பாவனையா தெட்ட பூர்வாபர விசாரணம் எது ஆதானம், எதனுடைய ஆதானம், ஆதானம்னா எடுக்கிற எதிர்த்து எடுத்துக்கிறது, பதார்த்தத்தை எது ஆதானம் வாசனாக பிரகேது பாவிதம் தீவிர சம்வேகாத் ஆத்மனா எத் ததேவ சஹ அவசியாசு மகாபாகோ. அந்த எடுத்தாச்சினால் அதுக்கப்புறம் அது தன்னுடைய சொரூபத்தோடு சேர்ந்த மாதிரி, அது இல்லாமல் நான் எப்படி அப்படியா வருது இல்லையா. மொபைல் போன் இல்லாமல் நான் எப்படி, மொபைல் போன் பார்த்ததே இப்போ 10 வருஷமா அதுக்கு முன்னாடி பார்க்கல, ஆனால் அதுக்கு முன்னாடி நான் எப்படி ஜீவனம் பண்ண அதே தெரியாது, இதுக்கப்புறம் இல்லாமல் எப்படி அதுவும் தெரியாது, அப்படியா இருக்கு இல்லையா. இது என்ன காரணம், வாசனை. அது ஆதாரம் பண்ணால் என்ன வருது, அது இல்லாமல் முடியாது என்ற ஒரு ஸ்திதி வருது இல்லையா. இதுவும் கொடுக்குது. ஆவிதம் தீவிர சம்வேகாத் ஆத்மனா எத் ததேவ சஹ பவத்யாசு மகாபாகோ. அது எதனுடைய ஸ்வீகாரம் பண்ணாலோ அதே ஆய் மாறுது, அந்த வசூலே ஆய் மாறுதுன்னு அர்த்தம். அவர் அதே ஆய் மாறுதுன்னால் அது ஒரு அலங்காரிக பிரயோகம். அப்படி ஆய் மாறுதுங்கிறதுல விகத இதர சம்ஸ்கிருதி, வேற ஒன்றும் ஞாபகமே இல்லை, அந்த மாதிரி ஆய் போடுது. வேற ஒன்றும் இந்த வரைக்கும் எது நடந்தது ஒன்றும் ஞாபகமே இல்லை. விகத இதர சம்ஸ்கிருதி தாவத் ரூபோஹி புருஷோ வாசனா விவசீகத சம்பஷ்யதி எதைவ இதத் தத்வஸ்துதி முக்கியதி. தாவத் ரூபோஹி புருஷா, இப்போ ஒரு வாசனைக்கு மேல இன்னொரு வாசனை, அந்த வாசனைக்கு மேல இன்னொரு வாசனை, அப்படி போயிருக்கும் இல்லையா. அப்ப அந்த வாசனா ஸ்வரூபமா ஆய் மாறுறது இல்லையா. அதனால தாவத் ரூபோஹி புருஷா வாசனா விவசீகத, இப்போ வாசனைக்கு நான் அதீனமாய் போறதுனால, வாசனையினால விவசமாய் மாறுறதுனால சம்பஷ்யதி எதைவ இதத் வஸ்து வஸ்து தத்வஸ்துதி முக்கியதி. இருக்கிறதெல்லாம் பரமார்த்தம்னா ஒரு மோகம் ஏற்படுறது. அப்படின்னால வாசனா வேக வைவஷ்யா ஸ்வயம் பிரஜாதிபத காந்திம் பஷ்யதி துர்திருஷ்டி சர்வம் மதவசாதிவா. வாசனா வேக வைவஷ்யா ஸ்வயம் ஸ்வரூபம் பிரஜாதிபத, ஸ்வரூபம் விடுறது, ஸ்வரூபத்தை விடுறது. பிரஜகாதினா அர்த்தம் திஜதின்னு அர்த்தம், திஜிக்கிறது, ஸ்வரூபத்தை விட்டு. வாசனா வேக வைவஷ்யா, வாசனையுடைய வேகம், வேகம்னா என்ன, அதனுடைய என்ன சொல்றது, வேகம் தெரியும் இல்லையா, டிரான்ஸ்லேஷன் பண்ண வேண்டியதில்லை. வாசனையோட வேகத்தினால அதுக்கு அடிப்பட்ட ஸ்வரூபம் தெரிக்கிறதுனால காந்திம் பஷ்யதி துர்திருஷ்டி சர்வம் மதவசாதிவா. ஏதோ ஒரு மதத்தினால மதம் இருக்கிற மாதிரி, மதம்னா ஏதோ ஒரு என்ன சொல்றது உண்மத்தத்துவம், பைத்தியம் மாதிரி, அந்த மாதிரி இல்லாம இருக்கிறதெல்லாம் விஷயம் தனிக்கிறது. அத்தஜ ஸ்வஸ்வதேச ஆதார குல தர்ம பாஷா பேத தத்கத அபசப்த சுசப்தாதிஷு பிராணினாம் அதிநிவேச சாமானியதா உதாரணம். இதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறேன். வாசனையினால நமக்கு ஒரு அட்ராக்ஷன் வருது இல்லையா, அதுக்காக ஒரு உதாரணம் கொடுக்குறது. ஸ்வஸ்வதேச, தன்னுடைய தேசம், தன்னுடைய ஆச்சாரம், தன்னுடைய குலம், தன்னுடைய தர்மம், பாஷா, இதுலாம் தத்கத அபசப்த சுசப்தம், அதில் இருக்கக்கூடிய அபசப்தம், அதில் இருக்கக்கூடிய சுசப்தம். இப்போ ஒரு திட்டம்னால் ஒருத்தருக்கு இன்னொருத்தரை திட்டணும்னால் அபசப்தம் தேவையா இருக்கு. ஒரு அபசப்தம் இல்லாம திட்ட முடியாது இல்லையா. அது நான் ஒரு சம்ஸ்கிருதத்துல 2 அபசப்தத்தை சொல்றேன். சம்ஸ்கிருதத்தில் அபசப்தம்னா
திட்டுறதுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய பாஷா. அது சொல்றேன், சொல்லிக் கொடுக்குறேன். அது சொன்னா அந்த ஒரு அனுபவம் இல்லை, ஃபீல் கிடையாது, ஏதோ ஒரு ஃபீல் வரல. தன்னுடைய பாஷையில் இருக்கக்கூடிய அபசப்தத்தை சொன்னாதான் அந்த சரியா அவனுக்கு சொல்லி அவனுக்கு பேசியிருக்கேன். என்னோட கலத்துக்கு வந்தான், என்னுடைய பாஷையில் இருக்கக்கூடிய அபசப்தங்கள் எல்லாம் சொல்லியாச்சுன்னா நான் அவனுக்கு சரியா பதில் கொடுத்துருக்கேன். ஏன்னா அப்பதான் எனக்கு ஃபீல் வரும். ஏன்னா அதோட அபசப்தம் தான், அதுதான் அபசப்தம் பேரு. நான் சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் அபசப்தங்கள் ஒண்ணு சொல்றேன். இது ஒரு அபசப்தமாக உங்களுக்கு புரியவில்லை, ஏதோ ஒரு பெரிய மகாசப்தம். சாது சப்தம் அப்படிதான், நல்ல வார்த்தையும் அந்த நம்மளுடைய சுபாஷையும் இருக்கு. என்ன காரணம் என்னன்னா அதுல அபிமானம் இருக்கிறதுனால. வாசனை இது ஒரு உதாரணம் சொல்றாரு இவர். எதுக்காக? வாசனை எங்க இருக்கோ அங்கே அபினிவேசம் இருக்கு. அபினிவேசத்தை கொடுக்கறது வாசனை லட்சணம், அவ்வளவுதான். எதுல அபினிவேசத்தை கொடுக்கறதோ அது வாசனை. அப்ப அங்கே ஒரு வாசனை இருக்கு, அதுதான காரணம். அது சரியோ இல்லையோ, அது ஆரம்பத்துல இருந்து நமக்கு அதுல ஒரு இது இருக்கிறதுனால, வாசனை இருக்கிறதுனால அது சொன்னால், அது வாயில வந்தால் நமக்கு ஒரு சந்தோஷம், இல்லைன்னா இல்லை, அது இல்லை. உதாரணம் விசேஷத்து பேதான் உக்துவா பச்சாத் உதாகராமா. இது விசேஷமா சொல்றான்னு தெரியுது. விசேஷத்து பேதான் உக்துவா, இதுக்கு திரிச்சு காமிக்க மாதிரி தெரியுது. மேல நான் படிக்கிறேன், அப்புறம் பார்க்கலாம். விசேஷத்து பேதான் உக்துவா பச்சாத் உதாகராமா யதோக்தாம் வாசனாம் அபிப்ரேத்ய பிருஹதாரண்யகே ஸ்ரூயதே யதா காமோ பவதி தத்கிருதுர்பவதி யத்கிருதுர்பவதி தத்கர்ம குருதே யத்கர்ம குருதே ததபிதம் பத்யதே இதி. பிருஹதாரண்யகே கஷ்டமா சொல்றார். யதா காமோ பவதி தத்கிருதுர்பவதி. யதா காமஹனா எப்பேற்பட்ட வாசனையோடு இருக்கிறாரோ அப்பேற்பட்ட சங்கல்பத்தை பண்ணுவான். சத்கிருதுன்னா கிருது சப்தத்துக்கு சங்கல்பம் அர்த்தம், காம சப்தத்துக்கு இங்க வாசனை அர்த்தம். எக்காமோ பவதி, எப்பேற்பட்ட காமத்தோட வாசனையோட இருக்கிறானோ அப்பேற்பட்ட சங்கல்பத்தை பண்ணுவான். சத்கிருதுர் பவதி, சத்கிருதுன்னா சத்சங்கல்பவான் அர்த்தம். அப்படிதானே சங்கல்பம் பண்ணுவான். சாத்விக வாசனை இருந்தா சாத்விகமான சங்கல்பத்தை பண்றது, சாத்விகமான விஷயங்கள் பண்றேன் அப்படி ஒரு சங்கல்பம் வரும் இல்லையா? இல்லைன்னா தாமசமான காரியங்கள் பண்றேன்னு சங்கல்பம் வரும். இல்லைன்னா ராஜசமான காரியங்கள், இன்னொருத்தரை ஜெயிக்கிறது, கலகம் பண்ணி நான் அவரை இருக்க வைக்கிறேன் இப்படியெல்லாம் சங்கல்பம் பண்றது இல்லையா? அவரை அது மாதிரி சங்கல்பங்கள் இதெல்லாம் ரஜோகுணம். சமோகுண சங்கல்பங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். வியாயதோ விஷயம் பும்சா வேற அபிப்பிராயத்தை சொல்றது, அது சங்கல்பம் தான். அதனால நாசத்தை பத்தி சொல்லும்போது சொல்றது. இப்ப இங்க நாச விவக்ஷை கிடையாது, ஒரு வசதி சொல்றது. எந்த மாதிரி வாசனை இருக்கிறானோ அந்த மாதிரி வாசனைக்கு தகுந்த மாதிரி சங்கல்பத்தை பண்ற பிறந்தோம். யதா காமோ பவதி தத்கிருதுர் பவதி யத்கிருதுர் பவதி தத்கர்ம குருதே. எந்த மாதிரி சங்கல்பங்கள் இருக்கோ அந்த மாதிரி கர்மாக்களை பண்றது. யத்கர்ம குருதே தது அபிதம்பத்துதே, அந்த மாதிரி சுரூபத்தை அடைஞ்சிருவா சாதிக்கிறார். இது வாசனா பேதோ வால்மீகினா தரிசிதா. ராமாயணம் இது சொல்லி முடிக்கிறேன். வாசனா திவிதா புரோக்தா சுத்தாச்ச முனினா. இது நான் படிச்சு பார்த்தேன், எனக்கு தோஷம் புரியல. என்ன காரணம்னா முனினா புரோக்தான்னு கூட அன்னையும் பண்ணலாம் இல்லையா? வாசனா திவிதா புரோக்தா சுத்தாச்ச முனினா, முனினா புரோக்தா சுத்தாச்ச மலினா ஜென்ம ஹேதுஸ்யா. மலினான் அடுத்த பாதத்தில் வருது. ஆனா இருக்கிறது இப்படிதான் இருக்கிறதுனா அப்படி வியாக்கியானம் பண்ண நான் நினைச்சேன். இப்படி பாடம் இருந்தா கரெக்ட், சந்தேகமே கிடையாது. வாசனா திவிதா புரோக்தா அங்கே சொல்லணும் இல்லையா? திவிதா என்ன? சுத்தாச்ச மலினா ததா. சரி, மலினா ஜென்ம ஹேதுஸ்யா, மலினா வாசனா ஜென்ம ஹேது. சுத்தா ஜென்ம விநாசினி. அஜ்ஞான சுகனாகார தனாஹங்காரசாலினி ஜென்ம மிருத்யுகரி புரோக்தா மலினா வாசனா புதை. மலினா வாசனா எப்படி இருக்கணும்? பண்டிதா சொல்ற என்ன சொல்ற? அஜ்ஞான சுகனாகார, அஜ்ஞானத்தினுடைய ஒரு கனாகார, கனம்னா நிபிடம், டென்சிட்டி. அஜ்ஞான சுகனாகார கனாஹங்காரசாலினி. அகங்காரம் அப்படி கனமா இருக்கும், நிபிடமா இருக்கும். அகங்காரசாலினி
ஜென்ம மிருத்யுகரி புரோக்தா மலினா வாசனா புத்தி. அதுவும் பூர்வஜென்மகரின்னு இருக்கு. பூர்வஜென்மகரின்னு தத்துவம். புனர்ஜென்மகரின்னு இருக்கா? பரவாயில்ல. ஜென்ம மிருத்யுகரி ரெண்டு ஒரே அர்த்தம் தான். புனர்ஜென்மகரி புரோக்தா மலினா வாசனா புத்தி. புனர்ஜென்மாங்குரம் தியக்த்வா ஸ்திதா சம்பரிஷ்ட பீஜவத் தேகார்த்தம் த்ரியதே ஞாத ஞேயா சுத்தேதி சோச்சதே. ஸ்பஷ்டம். சுத்தான எதை சொல்றது? புனர்ஜென்ம அங்குரம். அங்குரம்னா சின்ன இது வெளியில் வருது. ரூட் 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 சொல்ல முடியுமா? சுதா சரி, ரூட் இல்ல, வெளியில் வந்தா தான் சொல்லலாம் அங்குரம். சரி, ஸ்ப்ரவுட் சொல்லலாம். அது அங்குரம். சித்தியங்குராதிகம் கர்த்தஜன்யம் வருது இல்லையா? சரி. புனர்ஜென்மாங்குரம். அங்குரம்னா புனர்ஜென்மான்னு ஒரு விருட்சம் வச்சுக்கணும், அதனுடைய அங்குரம் கொஞ்சமா வெளியில் தெரியுது, அதுதான் அப்புறம் மகாவிருஷமா பகுஷாகா. புனர்ஜென்மாங்குரம் தெக்வா ஸ்திதா சம்பிருஷ்ட பீஜவத். பிருஷ்டம்னா என்ன? அர்ஜனம் பண்றது. பர்ஜனம்னா ஃப்ரை, ஃப்ரை பண்றது அர்ஜனம். அர்ஜனம்னா ஃப்ரை பண்றது அர்த்தம். பிருஷ்டம், பிருஷ்டம்னா ரோஸ்டட் அர்த்தம். ரோஸ்டட், ரோஸ்டட் சீடு. சம்பிருஷ்ட பீஜவத். சம்பிருஷ்ட பீஜம் எப்படி அங்குரத்தை கூட கொடுக்கறது இல்லையோ, தேகார்த்தம் கிரியதே. அதுக்காக எதுக்காக நிற்கிறது இந்த வாசனா? தேகார்த்தம். தேகம் நிக்கிற வரைக்கும் நிக்கிறது பிராரப்தத்தினால. அந்த தேகம் எது வரைக்கும் நிக்கணுமோ அந்த வரைக்கும் நிக்கணும் இல்லையா? அதுக்காக நிக்கிறது, அவ்வளவுதான். தேகார்த்தம் கிரியதே ஞாதஜ்ஞேயா சுத்தேதி சோச்சதே. தேகாதீனாம் பஞ்சகோஷானாம் தத்சாட்சி சாட்சிணஸ்திதாத்மனஸ்ச பேதாவாரகம் அஜ்ஞானம் தேன சுஷ்டு கனீபூத ஆகாரோ யஸ்யாஹ சா இயம் அஜ்ஞான சுகனாகாரா. அஜ்ஞான சுகானாகாரங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்றாரு. தேகாதீனாம் பஞ்சகோஷானாம் தத்சாட்சிணஸ்திதாத்மனா. தேகாதிகள் பஞ்சகோஷங்கள். தேகாதிகள் தேகம் பஞ்சகோஷம் தான். இது தேகம், இந்திரியம், பிராணம், புத்தி, மனசு. மனசு புத்தி இதுதான் பஞ்சகோஷம். பஞ்சகோஷானாம் தத் சாட்சினா அதனோட சாட்சியா இருக்கக்கூடிய சிதாத்மா. சிதாத்மனஸ்ச வேத ஆவாரகம் அஜ்ஞானம். வேற தெரியறதில்லை, விவேகம் தெரியறதில்லை. இதெல்லாம் பிரிச்சு பார்க்க முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அஜ்ஞானம் எது இருக்கோ, தேன சுஷ்டு கனீபூத ஆகாரோ எஸ்யா. அந்த அஜ்ஞானத்தினால கனீபூதமா இருக்கக்கூடிய ஆகாரம் எதுக்கு இருக்கோ அது அஜ்ஞான சுகனாகாரா. யதா க்ஷீரம் சக்கரமேளனேன கனீபூதம் பவதி. தயிர் க்ஷீரம் சக்கரமேளனேன கனீபூதம் பவதி. தெரியாத விஷயம் இல்லை, தயிரா மாறுது. அந்த மாதிரி கனீபூதமா போகுது. யதாவா விலீனம் கிருதம் சீதள பிரதேசே சிரம் அவஸ்தாபிதம் சுகனீ பவதி. கிருதம் விலீனம் கிருதம் லிக்விடா இருக்கிறத சீத பிரதேசத்துல கனீபூதமா. அந்த மாதிரி ஒரு உதாரணம். ததா வாசனா திரஷ்டவியா. அப்படி வாசனை ஒரு அப்படி இருக்கு. அப்ப அது உருவம், அது அக்னியில லிக்விடா பண்ண முதல், அதுக்கப்புறம் வேற விதமா மாத்தணும். அப்படியே வச்சுட்டு இருந்தா முடியாது. அதுக்காக பக்தியை உபதேசம் பண்றது. பக்தி, பக்தினால அந்த சித்தத்துக்கு திரவீபாவம் வருது. திரவீபாவம் வந்துருக்குன்னா அதுல அந்த பகவத் விக்கிரகம் ஏறும், இல்லைன்னா ஏற்ற முடியாது. திரவீபாவம் மதுசூதன சரஸ்வதி சொல்ற அந்த பக்தி ரசாயனத்துல அவர் சொல்ற சித்தத்தினுடைய திரவீபாவத்தை கொடுக்கறது தான் பக்தி. கொஞ்சம் திரவமா பண்ணணும் முதல். அது கனமா இருக்கு, அது திரவமா பண்ணால் அதுக்கப்புறம் வேற ஏதாவது பண்ண முடியும். அந்த திரவமா பண்றது பக்தினால பகவத் விக்கிரகத்தினால ஆகர்ஷமா வந்து அது திரவமா மாறுதா இருந்தாலும் என்ன வரும், அந்த பகவத் விக்கிரகம் அதுக்குள்ள ஏறுறது, அதுக்கப்புறம் அப்படியே இருக்கும். அது லிக்விட். அதனால கொஞ்சம் சௌகரியம் இருக்கு. அது பக்திஷா அதுவும் இருக்கு. நாரத பக்தி சூத்திரம் இருக்கு. இவர் விசேஷமா அது அந்த பிரக்கிரியெல்லாம் கோட் பண்ணி சொல்றார். பக்தி ரசாயனத்துல பகவத் பக்தி ரசாயனம் ஒரு கிருதி. மதுசூதன சரஸ்வதி கிருதி. மதுசூதன சரஸ்வதி வேற பெரிய அத்வைத சித்தி எல்லாம் பண்ணவர், சாதாரணப்பட்டவர் இல்லை.